ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம குக்கரில் பைத்தம்பருப்பு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 விசில் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து திருவின தேங்காய். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி, பூண்டு. இஞ்சி விட பூண்டு பல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடல. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 பிரியாணி இலை, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.